நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நழுவி தெளிஞ்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு 10 மினிட்ஸை உங்களுக்கானதுன்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம், ஆனா அதுக்கு சில சூட்சுமங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்க சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுல ராகு கேது ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு சனி பகவானா ஆக்ட் பண்ண போறார். சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுல இருக்கார். இது கோச்சாரம். உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். சூரியனுடைய நிலையுமே நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றது தெள்ளன் தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க மேலேயே தான் ராகு இருக்கிறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ல கேது இருக்கார். எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு தடையாவும் தாமதமாகவும் நீங்க நினைக்கிறது வேற மாதிரியும் எல்லாமே போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ராகு கேது அப்படின்றது 18 மாசம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. அதுல குரு பகவானுடைய பார்வை இருக்கும் போதெல்லாம் ஓகே சமாளிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இந்த அக்டோபர்லயே பாத்தீங்கன்னா குரு கடகத்துக்கு மாறுவார். அந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே அன்ஃபேவரபிளா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த 18 மாசமே சில பிளஸஸ், பட் சில நேரத்துல பிளஸஸ், பல நேரத்துல எச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி, எந்த செக்டார்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்ட்ல ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, எதிர்த்த மாதிரி உட்கார்றாங்க இல்லையா, அவங்களோட எல்லாம் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு டாக்டரும் யாருக்கும் எதிரியும் இல்லை, நட்பும் இல்லை. நீங்க ஃபீஸ் கொடுக்குறீங்க, கரெக்டான டாக்டர் செலக்ட் பண்றீங்க, நீங்க போய் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆனா அந்த டாக்டர் ஒரு குழப்பத்துல இருப்பார். அந்த குழப்பத்துல இருக்கிறதுனால நீங்க போகும்போது டக்குன்னு நீங்க சொல்றதை கேட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். நீங்க போய் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய டென்ஷன் ஆயிடும். இது உடனே டாக்டர் மேல கோவப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க 7ல கேது இருக்கு, அதனால தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க அந்த டாக்டர்கிட்ட போகும்போது எதுவுமே எக்ஸ்பிரஷனோட நீங்க ப்ரொசீட் பண்ணணும். காலையில இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்று வலின்றது வந்திருப்பாங்க. ஆனா நீங்க போனது அப்படின்றது உங்களுக்கு தலைவலியா இருந்திருக்கும். நீங்க தலை வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லாம எக்ஸ்பிரஷனோட தலை ரொம்ப வலிக்குது டாக்டர் அப்படின்றதும், மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் இது சாப்பிட்டா தலைவலி போயிடுமா டாக்டர், எத்தனை நாள் டாக்டர் இது போகும், தாங்கவே முடியல, மண்டை இடிக்கிற மாதிரி இருக்கு, வேலையே செய்ய முடியல அப்படின்னு உங்க தலை மண்டை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவருடைய கவனத்தை உங்க முன்னாடி இருக்கணும். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அங்க ஒரு திரை போட்டுடும். அப்ப அந்த திரையில அவங்க விசுவலைசேஷன் இருட்டுல இருக்கும், அதனால மாட்டிக்குவீங்க. ஏன் ஒரு ட்ரெஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க கிளியர் கட்டா சொல்லுவீங்க, இல்லப்பா எனக்கு டைம் இல்லை, நான் டக்குன்னு வந்திருக்க ஒரு பிளாக் கலர் பிளெயின் டிஷர்ட் மட்டும் எடுத்து கொடுப்பான்னு. அவன் பாத்தீங்கன்னா என்னென்னமோ எடுத்து போட்டுட்டு இருப்பான். என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, சார் சொல்லுங்க சார் அப்படின்பா. அதுல நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே டைம் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். பதட்டம், அவசரம் அப்படின்றது உங்களுக்கு அவ்வளவு திருப்தியான ஒரு நிலையை கொடுக்காது. 2ஆம் வீட்டுல சனி பகவான் வேற இருக்காரு, சனி வீட்டுல ராகு வேற இருக்காரு. அப்படி இருக்கும்போது எது எடுத்தாலுமே உடைச்சு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு ஷர்ட் இதெல்லாம் பரவாயில்ல, பட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் எது சின்னதா இருந்தாலும் சரி, இப்ப தயவு செஞ்சு நீங்க பார்த்துக்கணும். தயவு செஞ்சு உங்களை நீங்க பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த எக்ஸசைஸ் யோகால பண்ணுங்க, வாக்கிங்ல பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய முதல் கோலா இருக்கணும். அது எந்த வயதினரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி யார் எது கொண்டு வந்தாலும் நான் நம்பிட்டேன்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. புதுசா நட்பு வருது, புதுசா ஸ்டாஃப் வராங்க,
புதுசா நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களோட எல்லாம் டகடகடகடகான்னு பேசியோ செஞ்சோ அந்த இடத்துல நீங்க வந்து இருக்கீங்கன்றதை காமிச்சுக்கிட்டோ அதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பவர் கொடுக்காது. உங்களுடைய பேச்சுல ரொம்ப 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 கவனம் இருக்கணும். நீங்க நினைப்பீங்க நான் என்னத்த சொல்லிட்டேன்னு, ஆனா அங்க அவங்க எதிரியாக மாறுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்தாருமே பாத்தீங்க அப்படின்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய பேரு புகழ் கீர்த்தி குறையக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் கடன் வாங்குதல் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. இப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்றது தான் பாயிண்ட். அதே மாதிரி எதை எடுத்தாலுமே நீங்க யோசிச்சு ஆலோசிச்சு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நீங்க எழுதணும். டிமெரிட்ஸ் எந்த அளவு தாக்கும் அப்படின்றதும் பார்க்கணும். பார்த்துட்டு முடிவெடுத்துட்டீங்களா, யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா கும்பம் அப்படின்றது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது. ஒன்ஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வல்லுநர்களா இருக்காங்க இல்லையா, எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட அல்லது அனுபவசாலிகளோட நீங்க போய் பேசி ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தென் வந்து அதுக்குள்ள ப்ரொசீட் பண்ணிடணும். இல்லாட்டி தள்ளி 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 போயிட்டே இருக்குமே ஒழிய எதுலையுமே சாய்ஸஸ் அதிகமா இருக்கும், ஆனா ரிசல்ட்ஸ் வந்து இருக்காது. படிக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நட்பு வட்டாரத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். எது ரைட் எது தப்பு அப்படின்றது தெளிவா நீங்க இருக்கணும். நீங்களாவே இருக்கணும். மத்தவங்களால ஈர்க்கப்படக்கூடாது. யாரோ வந்து சொல்லலாம், என்னப்பா நீ எது நம்ம பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இப்ப இந்த காலேஜ்ல இப்படிதான்ப்பா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்த பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கும், இல்லாட்டி உன் ஸ்டேட்டஸே போயிடும், எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாம் உங்களை சொல்லி அங்க பிரெயின் வாஷ் பண்ணி நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள உங்களை புஷ் பண்ண பார்ப்பாங்க. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காதீங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் மேலும் அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிட்டீங்கன்னா நீங்களே உங்களை மன்னிக்க மாட்டீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லா விஷயத்துக்குமே எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வேணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அலசி ஆராய்ந்து பிறகு ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அந்த பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முகம் தெரியாதவர்களோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டத்துல ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு அப்படின்னு திடீர்னு லைன்ல வந்தாங்க, கம்ஃபர்டபுளா பேசினாங்க. ஏன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா பேசுறதுக்கு கூட ஒரு ஆப் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல எல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்து உங்க தோல் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்றத பாருங்க. உங்களுடைய மென்டார்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ் இப்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒரு கனெக்ஷன் ஜாஸ்தி ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பால்பிட்டேஷன்ஸ் வர்றதுக்கும் அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கும், அதே மாதிரி நீங்க பிசினஸ் பார்ட்னருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அத்தனை விஷயத்தையும் உங்க தலைமையில விடுறதுக்கும் இப்ப எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழி அனுகூலங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லவே இல்லை. சோ நீங்க கரண்ட் பில் கட்டலன்னா கூட இப்போ வந்து நிறைய பெரிய பிரச்சனையே ஆயிடும். ஸோ கரண்ட் பில், வெல் டாக்ஸ், ஏன் நீங்க வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்களை விட்டு நீங்க நம்புறவங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க தம்பதியர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ குடும்பத்தார் தயவு செஞ்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மருமகன் கும்பத்துல எடுத்திருக்கீங்க, மருமகள் கும்பத்துல எடுத்திருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தார் வந்து கொஞ்சம் நடுவுல இருந்து அவங்கள ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலை வந்து கும்பராசினுடைய பெற்றோர்கள் வந்து இப்ப பிளே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீண்ட நாள் வந்து போய் அம்மா வீட்டுல இருக்கிறது செய்யறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். இப்ப சிறு சிறு விஷயங்கள் மனசை ரொம்ப பாதிச்சு அங்க பிரிவினை ஏற்படும். காதலர்கள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுய ஜாதகத்தை பார்க்காம இப்ப போய் உங்க குடும்பத்தார்கிட்ட உங்களுடைய காதலிக்கிறோம், வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது சரியான காலகட்டம் இல்லை. எதுலையுமே பொறுமை வேணும், ஆனா ஸ்திரமான முடிவு வேணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கால், பாதம், எலும்பு, நரம்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ பொருளாதாரம் அப்படின்ற வளர்ச்சின்றது இருக்கு, வேலைன்றது கிடைக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் வந்து அங்க இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிக்கல், மங்களகிரி இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மரை நினைச்சு அவருடைய உக்ரம் வீரம்ன்ற ஸ்லோகம் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நிதானம் அப்படின்றது வேணும், ஆனா எந்த இடத்துல அப்படின்றதும்
அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, யார் எப்படி உங்களை நெகட்டிவா உங்களை புண்படுத்தினாலும் உங்களை இழிவா பேசினாலும் இது ராகு கேது பெயர்ச்சினால கவலையே படாதீங்க. கவலையே படாம ஜஸ்ட் உங்களை ஸ்ட்ராங்கா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே உள்ளுக்குள்ள நிறைய பயம் இருக்கும். அந்த பயம் இப்ப அதீதமா இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்குறது லக்ஷ்மி நரசிம்மர் தான். ஸோ இன்னும் சொல்ல போனா துளசி தீர்த்தம் டெய்லி எடுத்துக்கோங்க. துளசி மாலை நீங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாத்திட்டு வாங்க. அங்கிருந்து துளசி எடுத்துட்டு வந்து உங்களோட வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸை நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. எந்த இடத்துலையுமே லோ டவுன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்றது ஆகவே கூடாது அப்படின்றது மனசுல ஸ்திரமா வச்சுக்கோங்க. இதை மட்டும் பண்ணுங்க, பாருங்க சூப்பரா ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துடுவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.